குஜராத்தில் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தின் போது 20 வயதான கர்ப்பிணி பெண் பல்கீஸ் பானு 11 பேரால் கூட்டு வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டார். அவரது 3 வயது குழந்தை உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் 7 பேர் கலவரக்காரர்களால் கொலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கை விசாரித்த மும்பை சிறப்பு நீதிமன்றம் 2008ஆம் ஆண்டு குற்றம் உறுதி செய்யப்பட்ட 11 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்திருந்தது. இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி குஜராத் மாநில அரசால் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். நாட்டையே உலுக்கிய சம்பவத்தில் தொடர்புடைய கொடுங்குற்றவாளிகளை குஜராத் மாநில அரசு நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்தது நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறை வாயிலில் ஆரத்தி எடுத்து இனிப்புகள் வழங்கி அவர்களை சிலர் வரவேற்ற காணொளி இணையதளத்தில் பகிரப்பட்டு கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியது. குற்றவாளிகளை விடுதலை செய்ய பரிந்துரைத்த குழுவில் இருந்த பாஜக எம்எல்ஏ சி.கே. ரவுல்ஜி விடுவிக்கப்பட்ட 11 பேரும் பிராமணர்கள் என்றும் பிராமணர்கள் நல்ல பழக்கமுடையவர்கள் என்பதால் தவறான நோக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டதாக கருத்து தெரிவித்ததும் நாடு முழுவதும் பேசுபொருளானது. பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கான நீதி இப்படியா முடிவடையும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் பல்கீஸ் பானு. நாட்டில் உள்ள மேன்மை மிகு நீதிமன்றங்களை நம்பியதாகவும் நீதியை நம்பியதாகவும் தெரிவித்திருந்த அவர் தற்போது அதிர்ச்சியுடன் வாழ கற்றுக்கொண்டுள்ளதாக கூறினார். குற்றவாளிகளின் விடுதலை தன்னிடமிருந்து அமைதியை பறித்து நீதியின் மீதான நம்பிக்கையை அசைத்துவிட்டது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் 11 பேர் விடுதலை செய்யப்பட்டது சரியா என்பது குறித்து மாநில அரசோ அல்லது கூடுதல் அதிகாரம் பெற்ற நீதிமன்றங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை வழங்கிய நீதிபதி யூ.டி. சால்வேவும் விமர்சித்துள்ளார். குஜராத் வகுப்புவாத படுகொலையின் போது 7 பேரை கொடூரமாக கொலை செய்ததற்காகவும் கர்ப்பிணி உள்ளிட்ட 3 பெண்களை கூட்டு வன்புணர்வு செய்ததற்காகவும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 11 குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டது எப்படி என்ற கேள்வி நாடு முழுவதும் எழுந்துள்ளது. ஒன்றிய அரசின் ஆலோசனைகளின்றி விடுவிக்கப்பட்டுள்ளதால் இது சட்ட விரோதம் என்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது. கொலை, வன்புணர்வு போன்ற கொடூர செயல்களில் நேரடியாக ஈடுபட்டதற்காக தண்டனை பெற்றவர்கள் எந்த ஒரு நிவாரண கொள்கையின் கீழும் முன்கூட்டியே விடுதலை செய்ய தகுதி பெற்றவர்களா என்ற தர்க்கத்தை இது மீறுகிறது என்பது அவர்களின் வாதம். இதுபோன்ற கொடூர கைதிகளை விடுவிப்பதால் அவர்களால் பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் மீது ஏற்படக்கூடிய பாதகங்களை விடுதலைக்கு பரிந்துரைத்த குழு கருத்தில் கொண்டதா என்பதும் நிபுணர்களின் கேள்வியாக இருக்கிறது. கொடூரமான கொலைகள், வன்புணர்வு குற்றம் இழைத்தவர்களை மன்னிப்புக்குரியவர்களாக கருதக்கூடாது என்ற நிலையில் குற்றவாளிகளில் ஒருவரின் மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் அவரது முன்விடுதலை கோரிக்கை குறித்து பரிசீலிக்க குஜராத் அரசுக்கு அனுமதி வழங்கியது எப்படி என்பதும் பலரது கேள்வியாக இருக்கிறது. நமது குற்றவியல் நடைமுறை சட்டம் முன் விடுதலையை அனுமதிக்கிறது என்றபோதும் அது சட்டம் மற்றும் அரசியலமைப்பின் அடிப்படையிலேயே இருக்க வேண்டுமே அன்றி ஆட்சியாளர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் அல்ல என்கிறார்கள் சட்ட ஆர்வலர்கள். ஆயுள் தண்டனை என்பது பொதுவாக ஒரு குற்றவாளி சிறையிலேயே தனது வாழ்க்கை முழுவதையும் கழிக்க வேண்டும் என்பதுடன் ஆயுள் கைதிகளை முன்கூட்டியே விடுதலை செய்யும் போது அவர்கள் செய்த குற்றத்தின் தன்மையை அடிப்படையாக வைத்து முடிவு செய்யப்பட வேண்டியதும் அவசியம் என்கிறார்கள் ஆர்வலர்கள். எனவே குஜராத் மாநில அரசால் 11 கொடூர குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்ட விவகாரத்தில் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற கோரிக்கை நாடு முழுவதும் வலுத்து வருகிறது. இந்த ஆண்டின் இறுதியில் குஜராத் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ள நிலையில் 11 கொடுங்குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்ட செயலின் பின்னால் அரசியல் மறைந்திருப்பதை மறுக்க முடியாது என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.